ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்க நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஊறுகாய் செய்கிறதுக்கு ஒரு 15-16 நெல்லிக்காய் எடுத்துருக்கேங்க, மீடியம் சைஸில். நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு இது போல் இட்லி பிளேட்டில் நல்லா அடுக்கி வச்சுக்கோங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதித்து வந்த பிறகு இட்லி பிளேட்டை வச்சுட்டு 5 அல்லது 6 நிமிஷம் ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. 5 அல்லது 6 நிமிஷம் மட்டும் வேக வச்சா போதும், ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். இப்போ ஒரு 6 நிமிஷம் ஆயிருக்குங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கணும். இந்த மாதிரி கலர் மாதிரி வந்தாலே போதுமானது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியே எடுத்துடலாம். தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும். வெளியே எடுத்து இதை கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. ஆறின பிறகு நம்ம விதையெல்லாம் எடுத்துகிட்டு தோலை மட்டும் எடுத்துக்கலாம். இதுக்கிடையில் கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. மிதமான தீயில் வெந்தயம் கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வெந்தயம் கருகிடக்கூடாது, கசப்பு தன்மை வரும். இந்த அளவுக்கு கலர் மாறி வந்தால் போதும். இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கோங்க. பாருங்கள், வெந்தயம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அதே கடாயில் 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை எப்போவுமே ஊறுகாய் செய்யும் போது சேர்த்திங்கன்னா நல்லா மணமாகவும் இருக்குங்க. கருவேப்பிலையில் மருத்துவ குணம் அதிகமாகவே இருக்குது. இதுபோல் ஊறுகாயில் வறுத்து சேர்க்கும்போது கருவேப்பிலை இருக்கிறதே கண்டுபிடிக்க மாட்டாங்க. அதே கடாயில் கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் ஒரு 4 துண்டு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது ஒரு அரை டீஸ்பூன் போல் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. இது நல்லா உப்பி வர வரைக்கும் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இதையும் அதே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், இது நல்லா வாசனையாக இருக்கும் அரைச்சி எடுக்கும் போதே. அடுத்து நம்ம ஆற வச்சுருக்க நெல்லிக்காய் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நெல்லிக்காயில் இருக்க விதையை மட்டும் எடுத்துகிட்டு இந்த தோலெல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. அதாவது தனி மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க. இது காரம் இருக்காது, ஊறுகாய் நல்லா பார்க்க கலர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க காரம் இல்லாத இருக்கிறதுனால. இதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு அல்லது தூளுப்பு கூட சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதே மாதிரி இதை மாதிரி சில்லி பவுடர்லாம் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் காஞ்ச மிளகாவை காரத்துக்கு தகுந்த மாதிரி வறுத்துட்டு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ எப்படி ஊறுகாய் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கடாயை சூடு பண்ணிவிட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் செஞ்சால் தாங்க ஊறுகாய் டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ரெடி பண்ணி வச்சுருக்க நெல்லிக்காவை சேர்த்துக்கோங்க. நெல்லிக்காவை சேர்த்த உடனே ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் எல்லாமே நெல்லிக்காவில் உறிஞ்ச ஆரம்பிக்குங்க. அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க பொடி இதோட சேர்த்துக்கலாம். நான் எல்லா பொடியுமே இதோட சேர்த்துக்கிறேங்க. நான் இந்த ஊறுகாய்க்கு தேவையான அளவு மட்டும்தான் நான் வறுத்து வச்சுருக்கேன். இதை எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை கொஞ்சம் மிதமான தீயில் வச்சுக்கோங்க. பொடியை சேர்த்த பிறகு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கடைசியாக இதோட 1 டீஸ்பூன் போல் வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் இல்லைன்னா நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது காரம் புளிப்பு ஏதாவது இருந்தால் நல்லா பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க எண்ணெய் எல்லாமே நெல்லிக்காயில் நல்லா உறிஞ்சி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்த உடனேவே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுடுங்க. சூடாக இருக்கும் போதே கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணக்கூடாதுங்க. அதே மாதிரி மூடி போட்டு மூடக்கூடாது. ஆவிலாம் உள்ளே இறங்குச்சுன்னா, அதாவது தண்ணிலாம் இறங்கிடும், ஊறுகாய் கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. அதனால் மூடி போட்டு ஆற வைக்க வேண்டாம். பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. சுத்தமான கண்ணாடி பாட்டிலில் இது போல் ஸ்டோர் பண்ணி வைங்க. கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு முறையாவது இதை நல்லா சூடு பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு கூட ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. நீங்கள் எந்த வெரைட்டி ரைஸோடு வேணாலும் சாப்பிட்லாம். சாதத்தோடு, இட்லி தோசையோடு கூட தொட்டு சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அதே மாதிரி கெட்டு போகாமல் இருக்க வினிகர், அதே போல் எசன்ஸ்லாம் எதுவும் சேர்க்கக்கூடாதுங்க. உடம்புக்கு நல்லது கிடையாது. இது நல்லா டைட்டான ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு டீஸ்பூனும் ஈரம் இல்லாத அளவுக்கு போட்டு யூஸ் பண்ணுங்கள். ஈரமான டீஸ்பூன்லாம் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.